ஓகே, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எத்தனை வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 5 இயர்ஸாக இருக்குது சார். ஆனால் வந்து ஸ்கீமேட்டிக்கு இது ரீகாலிங்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாது சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாஃப்ட்வேரில் நிறைய கம்ப்ளைண்ட் வரும், யாராவது ஒரு டெட் ஆகிருக்கு செட்டு சாஃப்ட்வேர் போட்டு மேக்ஸிமம் இந்த சின்ன சின்ன பார்ட்டெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது, முழுமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது. சூப்பர். இந்த சிசி இப்போ நீங்கள் மாற்றிருக்கீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி எப்படி மாற்றிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நேரம் டைம் ஆச்சு? இப்போ எப்படி மாற்றிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி மாற்றணும்னா வந்து பெரிய சைலன்ஸ் சால்ட்ரான யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆனால் வந்து இதில் வந்து சால்ட் அடிக்கடி நிறைய லெட்டு போய் முடிஞ்சிடும். இதே ரீசால்ட்ரிங் வச்சு எடுப்பேன். ஆனால் வந்து அது ஒரு சென்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். பெரிய எடுப்புனா அரட்டை வச்சு தீட்டிக்கிட்டு நைன் ஷார்ப்பாக்கி வீட்டு அப்புறம் வேலை பார்த்துட்டு அது லெட்டு எடுத்தோம்னா நிறைய லெட்டு வந்துடும். ஆல்ரெடி ப்ளோயர் மெத்தடில் எடுத்துகிட்டு இருந்தீங்க, என்ன மெத்தடில் எடுத்துகிட்டு இருந்தீங்க? ப்ளோயர் மெத்தட் சார். ஓகே, எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது வந்து ரீசால்ட்ரிங் வச்சு க்ளீன் பண்ணி பண்ணுறது பெரிய அயன் வச்சு யூஸ் பண்ணணும். ரொம்ப டைம் ஆகும், ஃபினிஷிங் இருக்காது, அப்புறம் ரொம்ப சிரமமாக இருக்கும். பின்னோட அந்த சிசி பின்னோட லெக்சர்லாம் வந்து பெருசு பெருசாக தெரியாதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சார். வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக. சூப்பர். வந்து நேரடியாக வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ எவ்வளோ நேரத்தில் முடிச்சிங்க சார்? அவர் எவ்வளோ நேரத்தில் முடிச்சார்? டைமிங் வச்சிங்களா? 5 நிமிஷம். ஓகே, 5.5 நிமிஷத்தில் முடிச்சிருக்கீங்க. ஹாப்பியா? செட் ஏறுதா? சார்ஜ் ஏறுதா? ஓகே, லைவ் செட்டா? லைவ் செட் சார். ஓகே, ஹாப்பியா? சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. ஏற்கனவே பண்ணியிருக்கீங்களா இது மாதிரி நீங்கள்? அது பண்ணியிருக்கேன் சார். பட் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் பண்ணேன். ஓகே, முந்தி எவ்வளோ நேரத்தில் பண்ணுவீங்க? இப்போ எவ்வளோ சார் நேரம்? நம்ம 20 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கோங்க சார். இப்போ 7-8 நிமிஷத்துக்குள்ளே பண்ண மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகும். ஆனால் டபுள் டைம் பண்ணதுனால 2 நிமிஷம் சார், எல்லாம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த இருக்குது சூப்பர் சார், தேங்க்யூ சார். பரவாயில்ல சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்டப் என்னோட வேலையை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நான் முடிச்சுக்கிறேன். சில ட்ரிக்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்கீங்க, அதை நான் பண்ணிக்குவேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ளோயர் வச்சு தான் எடுப்பேன். எடுக்கும்போது இந்த போர்டை சுற்றிலையும் பிளாக் அடிச்சிடும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த G4 +எல்லாம் எனக்கு 3 நாள் தெரியாமல் இருந்துச்சு. என்ன பண்ணுவேன்னா ஹீட் பண்ணுவேன்னா மைக் கம்ப்ளைண்ட் வந்துடும், ஜேசனோட மைக் கம்ப்ளைண்ட் வரும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு சார். இன்னும் வேறு ட்ரிக் இருக்குது சார். அதுக்கெல்லாமே மைக்கு நம்ம இன்னும் பார்க்கல. வேறு ட்ரிக் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. சரியா? ப்ளோயர் எல்லாம் அணைந்து தூக்கிடலாம், டோன்ட் வரி. சரியா? சூப்பர் சார். எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி இந்த மொபைல் சர்வீஸ் ஃபீல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரெஷராக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் வந்து நமக்கு லைவ் போர்டு கொடுத்தாரு. அதாவது சிசி பின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சி டைப்பு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. முடிச்சுட்டேன். மொபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் ஆகுது. சிசி பின் சேஞ்ச் பண்ணி சார்ஜிங்கில் தான் இருக்குது. ஓகே சார். ஓகே சார், இது மெத்தட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? ஈஸியாக இருந்துச்சு? என்ன மாதிரி எப்படி பண்ணீங்க? மெத்தட் வந்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் தான் சார். இருந்தாலும் நீங்கள் சொல்லி கொடுத்தபடி பண்ணால் ஆல்ரெடி நம்ம ட்ரைனிங் நீங்கள் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. சி டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணோன்னா வச்சோடனே வந்துருச்சு ஆல்ரெடி. அதே இதுதான் இங்கேயும் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் இதாச்சு. என்னென்னா அது பின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஜாயின் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டீசால்டர்லாம் பண்ணதுக்கப்புறம் கரெக்ட் ஆகிடுச்சு. அந்த ப்ராப்ளம். ஓகே, ஹாப்பி தான் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.
ஏறுதா சூப்பர் 100% 99% ஆனால் நான் குத்தி காமிங்க தரோம் கோவிடாம தட்ஸ் இட் 99%. ஓகே ஓகே உங்கள் பேர் சார் எங்கே திருச்சி துறை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ரெஷர் எத்தனை தடவை சார் இது மாற்றுறீங்க என்ன இதை பற்றி என்ன பண்ணியிருக்கீங்க இது என்ன மாடல் என்ன செட்டு நான் சிசி பின் மாற்றிருக்கேன் சி டைப் மாற்றிருக்கேன் இது செகண்ட் டைம் மாற்றேன் ஃபஸ்ட் டைம் சரியாக வரல செகண்ட் டைம் என்ன மிஸ்டேக் பண்ணி என்ன கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அதில் வந்துட்டு போர்டில் வந்துட்டு நம்ம பின்னில் அதை வந்து பின்னில் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு நான் திரும்பி ட்ராக் எடுத்து பண்ணோம் வரல இதை வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஷார்ட் அடிக்காமல் திரும்பி பண்ணியிருக்கேன் அது கரெக்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பண்ணப்போ ஷார்ட் ஆகிடுச்சு இந்த தடவை ஷார்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க ஓகே இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை சார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஓகே சூப்பர் ஸோ என்ன விஷயம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு சார் இவ்வளோ நார்மல் மெத்தட் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசியிருக்கீங்க ஆல்ரெடி என்ன டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணுறீங்க ப்ரெஷர்னால இது ஓகேவா சார் இது பக்காவாக இருக்குது சரி சார் நான் இது மாதிரி வேறு ப்ளோயரில் ட்ரை பண்ணியிருந்தேனாவோ எனக்கு நான் சஜஷன் தெரியும் இதுதான் நான் இதிலே ட்ரை பண்ணுறதுனால இதிலே ட்ரை பண்ணுறேன் நைஸ் குட் தேங்க்யூ சூப்பர் சூப்பர்